வெல்கம் பேக் கார்டனிங் அம்மா அப்பானும். இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம வந்து மல்லிகைப்பூவுக்கு வந்து அதிகமாக பூக்கள் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வந்து பயிர் ஊக்கி கொடுக்க போகிறோம். நீங்களும் பாருங்கள். ஓகேயா? இந்த செடி வந்து பழுத்து பிணிக்குது பற்றியில் இது வந்து சத்து குறைவாக இருக்குது. இது வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சு ஒரு வருஷம் ஆச்சு. இது எப்போவுமே செண்டு மல்லிகைப்பூ ஓரளவு ரொம்ப அதிகமாக பூலைனாலும் ஓரளவு எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு முட்டுக்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. கூடுதலான அதிகமாக நம்மளுக்கு பூக்கணும் அப்படின்னா நம்ம வந்து டீ பவுட்ரு, அப்புறம் வந்து கழனி தண்ணி, இந்த மாதிரி உள்ளதுகளை நம்ம கொடுத்துக்கலாம். ஆனால் கண்டிப்பான முறையில் நீங்கள் டிஏபி உரம் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கும் ஒரு 10 குட்டி குட்டியாக இருக்கும்ல, அதில் வந்து 10 இது எடுத்து நீங்கள் போடணும். சின்ன செடியாக இருந்தால் 4-5 போடணும். அந்த மாதிரி நீங்கள் போடணும். நல்லா வெயிலில் வச்சினாலே உங்களுக்கு நல்லாவே பூக்கும். இதுக்கு நான் உரங்கள்லாம் கொடுத்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த பெரிய செடி வந்து நம்ம வந்து இங்கேருந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்து வச்சது. செடி நல்லா பெருசாக போயிடுச்சு. ஆனால் பூக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு தான் நான் இன்றைக்கி என்ன செய்கிறேன் அப்படின்னா, இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு என்ன பேராக இருந்தாலும் சரி, ஃபில்டர் காஃபியாக இருந்தாலும் சரி, இன்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேங்க. பெரிய ஸ்பூன், நம்மளுக்கு வந்து பெரிய செடியாக இருக்குது, அதனால் 5 ரூபா பாக்கெட் எடுத்துக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா 2 ரூபா பாக்கெட் கூட எடுத்துக்கலாம். 2 ரூபா பாக்கெட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு காப்பி, எல்லா காப்பியிலும் பேக்கெட்டில் இருக்குல்ல, அது கூட நீங்கள் போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, போட்டுக்கிறோங்க. 5 ரூபா பாக்கெட்டுக்கு பெரிய செடிக்கு உங்களுக்கு சரியாக இருக்கும். சின்ன செடியாக இருந்தால் 2 ரூபா பாக்கெட்டு போடுங்க. நான் அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனு 1 ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுட்ரு போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு செடிக்கு ஊற்றணும். நம்ம எப்போவுமே லைட்டாக தான் கொடுப்போம், இன்றைக்கி நல்லா திக்காக கொடுக்குறோம். சரி, கொடுத்து பார்க்கலாம். நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், அவங்க வந்து கொடுத்தா நல்லா பூக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த செடி வேறு நம்மளுக்கு பெருசாக இருக்குது, ஆனால் பூக்கள் வரவே இல்லை. சரி, கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இப்போ வந்து கழனி தண்ணி, அரிசி கலைஞ்ச தண்ணியை ஊற்றுறேன். அவ்வளோதாப்பா. கொடுத்து பார்க்கலாமே, ஒரு 2 வாரம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், சின்ன செடி தான். இதில் கூட பாருங்கள் துளிர் வந்து முட்டுக்கள் இருக்குது. இது குச்சி வச்சு கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. அது இருவாச்சி மல்லிகைப்பூ எனக்கு ஒழுங்காக வரவே இல்லை, ஏன்னு தெரியலை. அது இன்னும் ஒழுங்காக தேரலை. ஊர்லேருந்து வாங்கிட்டு வரது அந்தளவுக்கு தேர மாட்டாங்குது, ஏன்னு தெரியலைப்பா. இது வந்து கம்போஸ்ட்டு போட்டு நம்ம தண்ணி ஊற்றுவோம்ல, அந்த இதில் இருந்து காவாளி எடுத்து 1 வாளி தண்ணி ஃபுல்லாக 3/4 வாளி தண்ணியை நிறச்சி இன்றைக்கி எல்லா மல்லிகைப்பூ செடிக்கும் நான் கொடுக்குறேன். அதாவது ஒரு கப்பு அந்த மாதிரி நல்லா பெருசாக 1/2 லிட்டர் தண்ணி எல்லா செடிக்குமே நான் கொடுக்குறேன். எல்லா மல்லிகைப்பூ செடி, 2 ரோஜா செடிக்கும் நான் கொடுக்குறேன். எனக்கு 1 வாளி கரெக்டாக வந்துச்சு. எல்லா மல்லிகைப்பூ செடிக்கும் நம்ம கொடுத்து பார்க்கலாம். கொடுத்து நம்ம 2 வாரத்தில் நம்மளுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும்ப்பா. இது எப்படி இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வந்துடும். நமக்கு அதிகமாக முட்டுக்கள் வந்துச்சுன்னா நல்லது தானே. இப்போ வெயில் சீசனால் நம்மளுக்கு மல்லிகைப்பூ நல்லாவே முட்டுக்கள் வரும். இந்த நேரத்தில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறணும். ஓகேயா? இப்போ அதோட தண்ணியை ஊற்றிடுங்க, லைட்டாக தண்ணியை ஊற்றி விட்ருங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அடுத்த பதிவில் சந்திக்கலாமா? ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.